மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டிய என் தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் முதலாவது நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை தேவ சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். அருமையானவர்களே, சென்ற நாளிலே நான் உங்களுக்கு முன்னாலே என்னுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாகிய நேர்முழங்கால் ஜெபத்தை பற்றி உங்களோடு சிறிது பகிர்ந்து கொண்டேன். ஆக இந்த காரியத்திலே நீங்கள் சம்பந்தப்பட விரும்புவீர்களேயானால் நிச்சயமாக நாம் அருமையானவர்களே தேவ சன்னிதானத்திலே ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பது உறுதிப்படுகிறது. ஆக நீங்களும் உங்களுக்கு முடிந்த அளவிலே இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இந்த பொல்லாத சூழ்நிலை தேசத்திலிருந்து அப்புறப்பட்டு போவதற்காக முடிந்தால் 1 மணி நேரம், முதல்ல 1 மணி நேரம் முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முடிந்த நேரத்தை முழங்கால் ஜெபத்திற்கு என்று ஒதுக்கி 1 மணி நேரம் வரையிலும் ஜெபிக்கின்ற பிராக்டிஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். நிச்சயமாக அருமையானவர்களே, இந்த ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. இந்த ஜெபம் தேசத்திற்கு ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஜெபம். ஆக முடிந்தவர்கள் செய்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். தேசம் சீக்கிரத்திலே இயேசுவை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நான் அந்த காரியங்களை பற்றி அதிகமாக உங்களோடு பேச விரும்பவில்லை. இப்போ நாம் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். அருமையானவர்களே, என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற போது அருமையானவர்களே, என்ன எண்ணத்தோடு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமோ அந்த எண்ணம், அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயங்களிலே ஏற்பட்டு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி பத்திரிகைகளை வாசிக்கிற போது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது 2வது அலை ஓய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் சீக்கிரத்திலே கண்டிப்பாக 3வது அலை ஒன்று உருவாகப் போகிறது என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் அந்த 3வது அலை நம்முடைய தேசத்தை பாதிக்காது என்று. இன்றைய தினத்திலே ஒரு பத்திரிகை செய்தியை நான் வாசித்த நேரத்திலே 3வது அலை பிஞ்சு பிள்ளைகளை அதிகமாக தாக்குகின்ற அந்த வீரியம் படைத்தது என்று எழுதியிருந்தார்கள். ஆக அந்த நேரத்திலே நான் தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, பிஞ்சு பிள்ளைகளை அழித்து போடுகின்ற அளவிலே என் ஆண்டவர் இரக்கமற்ற தேவனா? இல்லை, எங்களுடைய தேவன் எங்களுடைய பிள்ளைகளை காப்பீர். ஆக 3வது அலை என்று ஒன்று உருவாகாது நம்முடைய தேசத்திலே என்று நான் அருமையானவர்களே ஆண்டவருக்கு முன்னாலே சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தேன். ஆக நாம் விசுவாசிப்போம். அருமையானவர்களே, நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய தேசத்தில் இந்த 2வது அலை சீக்கிரத்திலே ஓய்ந்து போகும். 3வது அலையை நிச்சயமாக நம்முடைய தேசத்திற்குள்ளே வராது. இது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட ஜெபங்களிலே எந்த காரியத்தையும் நாம் ஆண்டவருக்கு முன்னாலே வைத்து ஜெபிக்க வேணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியை பார்க்கிற போது மனதிற்கு வேதனை தருகிற நிகழ்ச்சி என்னவென்றால், இந்தியாவிலேயே இந்த பொல்லாத வைரஸ் தமிழகத்திலே தான் அதிகமாக இருக்கிறது என்கின்ற செய்தி. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து 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 ஆண்டவரே, நாளைய தினத்திலே வருகிற செய்தியிலே தமிழகம் முதலிடத்திலே இல்லை என்கின்ற செய்தி வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தொலைக்காட்சியை பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் தமிழகம்தான் முன்னிலையிலே இருக்கிறது என்கின்ற வேதனையான செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த வாரத்திலே அருமையானவர்களே, தொற்று அதிகமாக குறைந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் மரண எண்ணிக்கை குறைந்தபாடாக இல்லை. ஆக அருமையானவர்களே,
தொற்று குறைய கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாக முற்றிலுமாக இந்த தொற்று தமிழகத்தை விட்டு, ஏன் இந்தியாவை விட்டு அப்புறப்பட்டு போகும் என்ற விசுவாசத்தோடு, மூன்றாவது என்று ஒரு அலை நம்முடைய தேசத்திலே வராது என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நிச்சயமாக என் ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உம்முடைய சன்னிதானத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வருகிறோம். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வைரஸின் தாக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று செய்திகள் வந்தாலும் என் ஆண்டவரே, மரண எண்ணிக்கை குறைந்தவாடு இல்லை ஆண்டவரே. தேவாதி தேவனே, இந்தியாவிலேயே எங்களுடைய மாநிலம்தான் இந்த தொற்று அதிகமாக இருக்கிற மாநிலம் என்கின்ற செய்தியினை பார்க்கிற போது இருதயமெல்லாம் நடுங்குகிறது ஆண்டவரே. ஏறப்பரே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய தமிழ்நாட்டை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை ஆமேன் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் இந்த காரியத்திற்காக தேவ சன்னிதானத்திலே போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட இந்த வைரஸ் ஆண்டவரே தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது, இந்தியாவிலே முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது என்கின்ற செய்தி எங்களை வேதனைப்படுத்துகிறது, விசனப்படுத்துகிறது ஆண்டவரே. கிருபையா இறங்கும். வருகிற நாட்களிலே தொற்று தமிழகத்திலே குறைந்து போயிற்று என்ற செய்தி வர வேணும். மரண செய்திகள் அருமையான தேவரே எங்களுடைய காதுகளிலே விழக்கூடாது ஆண்டவரே. ஏறப்பரே, உம்முடைய சன்னிதானத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு எங்களுடைய மாநிலத்தை, எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் செய்யக்கூடாத அற்புதமான கிரியை ஒன்றுமில்லை ஆண்டவரே. இறங்கிவிடும் ஆண்டவரே, இறங்கிவிடும் ஆண்டவரே, இறங்கிவிடும். இந்த நாட்களிலே தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற முயற்சிகள் மெச்சத்தகுந்ததாகவும் என் ஆண்டவரே அனைவராலும் அங்கீகரிக்கப்படுவதாகவும் இருக்கிறது ஆண்டவரே. ஆக இந்த அரசு எடுக்கிற இந்த முயற்சிகளை என் ஆண்டவர் அங்கீகரிக்க வேணும் ஆண்டவரே. இந்த பணிகளிலே முன்னிலையிலே நின்று செயல்படுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரமல்ல ஆண்டவரே, அவருடைய அமைச்சர் குழுக்கள், உயர் அதிகாரிகள், இவர்கள் ஆண்டவரே எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆமென் அங்கீகரிக்க வேணும். எங்களுடைய தமிழகத்திலே இந்த தொற்று முற்றிலும் அற்று போக வேணும். ஆக எங்களுடைய முதல்வர், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற அமைச்சர்கள், அரசு ஊழியர்கள், இவர்களுடைய பாதுகாப்பு உடைய பார்வையிலே அருமையாக இருக்க வேணும் ஆண்டவரே. இவருடைய பாதுகாப்பு உடைய பார்வையிலே அருமையாக இருக்க வேணும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள், நர்ஸுகள் ஆண்டவரே தேவரே ராப்பகலாக இந்த காரியத்திற்காக தங்களையே ஒப்பு கொடுத்து ஆமென் உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையானவர்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தர வேணும். நீ தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களை உம்முடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த இரண்டாவது அலை சீக்கிரத்திலே ஓய்ந்து போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனிமேல் ஒரு அலை உருவாகக்கூடாது. மூன்றாவது அலை பிஞ்சு பிள்ளைகளை பலி கொண்டு போய்விடும் என்கின்ற செய்திகள் ஆண்டவரே எங்களை கலங்க பண்ணுகிறது ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்கிறோம். மூன்றாவது அலை என்று ஒன்று இந்திய தேசத்திற்கு உள்ளே வீசக்கூடாது. கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டின் ஜெபத்தை நீர் அங்கீகரிக்க வேணும். கர்த்தர் மகிமைப்பட வேணும். தேசம் ஆமென் உணர்வடைய வேணும். எங்களுடைய தலைவர்கள் உணர்வடைய வேண்டும். எங்களுடைய ஆண்டவரே தேசம் ஆமென் என் ஆண்டவரை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். தேசத்திலே ஒரு மகாபெரிய எழுப்புதல் உருவாக வேணும். அதற்கு முன்னோடியாக இந்த வைரஸ் வந்தது என்ற அடிமை
கருதுகிறேன் ஆண்டவரே. கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் அழிந்து போகக்கூடாது. என் ஆண்டவரே, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் என் ஆண்டவரை அறியவில்லையே தேவரே. ஆக எங்களுடைய தேசம் அழிந்து போகக்கூடாது. ஒரு மகாபெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும். நீர் அப்படியே செய்ய போகிற தயவிற்காய் சோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபித்த அருமையான தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் தீர்வு காணுவார். உங்களை என் ஆண்டவர் ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளாக சேர்த்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நேர்முழங்கால் ஜெபத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்றைக்கும் தாவீதை என் ஆண்டவர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூற காரணமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு முன்னாலே வைத்து ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை இதுக்கு ஆதாரமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதத்தை எடுத்து அருமையானவர்களே, 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். அருமையானவர்களே, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை எலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கண்களை அடைத்து ஒரு செகண்ட் ஆண்டவர் இந்த வசனங்கள் வாயிலாக வருகிற வார்த்தைகளை ஆமென் பயனுள்ள வார்த்தைகளாக மாற்ற ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து தொடரலாம். அருமையானவர்களே, நல்ல பிதாவே, அடிமை நீர் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. இதற்கு உள்ளே இருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர்களுடைய மனக்கண்களை திறந்து தாரும். பேசுகிறது நான் அல்ல, என் ஆண்டவருடைய ஆவியானவர் என்பதை நிரூபியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக மாறட்டும் இந்த வார்த்தைகள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது பத்சேபாளுடைய காரியத்திலே அவன் செய்த காரியங்களை, அவன் செய்த பாவத்தை, அவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஆனாலும் அவனை தண்டித்தார் என்று நான் உங்களுக்கு சென்ற நாளிலே கூறினேன். அருமையானவர்களே, இப்படியாக தண்டனைகளை அனுபவித்து அருமையான தேவ பிள்ளையே, தாவீது மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு அப்படியே திரும்பவும் ஆண்டவர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அப்படியே அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து அப்படியே ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. வருடங்கள் சில கடந்து போகிறது. தாவீதும் முதிர் வயது என்கின்ற நிலையிலே, ஒரு வயதான நிலையிலே, ஒரு பழுத்த அனுபவம் பெற்ற ஒரு தேவ மனிதனாக, ஒரு ராஜாவாக தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். தேசம் அமைதியாக இருக்கு. எந்த சூழ்நிலையில் என்னுடைய இருதயத்திற்குள்ள பொல்லாத பிசாசானவன் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறான். என்னென்னோ, தன்னுடைய ராஜ்யத்தின் ஜனம் எவ்வளவு இருக்கிறார்கள்,
அப்படியே அதை தொகையிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பொல்லாத பிசாசானவன் இந்த தாவீதுடைய இருதயத்திற்குள்ளே அப்படியே உருவாக்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணம் அவனுடைய இருதயத்திற்குள்ள வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேசத்திலே ஒரு யுத்தம் உருவாகுமேயானால் அந்த யுத்தத்திற்கு அழைத்து போவதற்கு தகுதி வாய்ந்த இளைஞர்கள், வாலிபர்கள் தன்னுடைய தேசத்திலே, அதாவது பட்டயம் உருவ தகுந்த அந்த வயதுள்ள வாலிபர்கள் தன்னுடைய தேசத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு எண்ணம் இவனுடைய இருதயத்திற்குள்ளே ஏற்பட்டபடியினாலே இவன் இந்த காரியத்தை தன்னுடைய சேனாபதியாகிய யோவாபிடத்திலும் அந்த சேனை தலைவர்களிடத்திலும் கூறுகிறான். தாவீது எத்தனை யுத்தங்களை செய்தான். அவன் செய்த அனைத்து யுத்தங்களிலும் அருமையான தேவ பிள்ளைகளே மகா பெரிய வெற்றியை அவன் ஈட்டினான். காரணம், யுத்தம் அவன் அல்ல செய்தது, அவனுக்காக என் ஆண்டவர் யுத்தம் செய்தார். ஆக தாவீது நடப்பித்த அத்தனை யுத்தங்களிலும், தாவீது செய்த அத்தனை யுத்தங்களிலும் தாவீது மகாபெரிய வெற்றியை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், தாவீது இந்த வெற்றியை பெற காரணம் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தை நடப்பித்தார். அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெலிஸ்தருடைய சேனைகளுக்கு முன்னாலே பெலிஸ்திய வீரன் கோலியாத் எழும்பி நின்று இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து, அப்படியே என்னோடு போர் செய்வதற்கு அங்கே தகுதியுள்ள மனிதன் எவனாவது இருக்கிறானா என்று கர்ஜனை செய்தபோது, அருமையான தேவ பிள்ளையே, இந்த பெலிஸ்தனை எதிர்த்து தாவீது எழும்பி நின்றது யாருடைய பலத்தினாலே? அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய பின்னாலே இஸ்ரவேலின் சேனைகள் அணிவகுத்து நிற்கின்றது என்கின்ற தைரியத்தினாலா, அல்லது சேனைகளின் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தினாலா? அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த தைரியத்திலே அந்த மகாபெரிய வீரன் கோலியாத்திற்கு முன்னாலே இவன் எதிர்த்து நின்றான் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். அருமையானவர்களே, ஆக அவன் சொன்ன வார்த்தைகளை, அந்த பெலிஸ்தியனுக்கு முன்னாலே அவனுடைய அறிக்கையை நாம் வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்க, 1 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 45, 46, 47 ஆகிய 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அருமையானவர்களே, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பார்த்தீர்களா அருமையான தேவ பிள்ளையே, தாவீது அந்த கோலியாத்திற்கு முன்னாலே போய் நின்ற நேரத்திலும் கூட அவன் தனக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்த இஸ்ரவேலின் இராணுவத்தை நம்பி நிற்கவில்லை. என் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அப்படியே விசுவாசித்து நின்றான், வெற்றியை பெற்றான். மகா பெரிய விடுதலையை தேவஜனம் பெற்றது. கோலியாத் வீழ்ந்தான். தொடர்ந்து மகா பெரிய சங்காரம்
பெலிஸ்தர் மத்தியிலே நடைபெற்றது. கர்த்தர் தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். தேவ பிள்ளையே, அந்த அளவிலே கர்த்தர் தன்னுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு யுத்தம் செய்த இந்த தாவீது இந்த நேரத்திலே தன்னுடைய பலன் எவ்வளவு என்பதை அறிந்து கொள்வதற்காக, தன்னுடைய தேசத்திலே யுத்தத்திற்கு தயாராக இருக்கிற வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுடைய கணக்கினை எடுக்க வேண்டும் என்று அருமையானவர்களே இராணுவ தலைவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். இவனுடைய வார்த்தைகளை அந்த இராணுவ தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனாலும் ராஜா சொன்னபடியே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படியே தேசமெங்கும் போகிறார்கள். தான் முதல் பெயர்சபா மட்டும் இருந்த தேவ ஜனங்களை கணக்கெடுத்து ராஜாவுடைய கரத்திலே அந்த கணக்கை ஒப்புவிக்கிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு வைராக்கியத்தோடு அருமையான தேவ பிள்ளையே, ராஜா ஆகாபுக்கும் சேனை தலைவர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறான். எதற்காக? தன்னுடைய தேசத்திலே பட்டயம் உருவத்தக்க வாலிபர்களுடைய கணக்கு எடுப்பதற்காக. அப்படின்னா இத்தனை காலமும் அவன் ஆண்டவருடைய பலத்தை நம்பினான். இப்பொழுது அவன் மனிதனுடைய பலத்தை, தன்னோடு இருக்கிறவர்களுடைய பலத்தை அவன் நம்புகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேணும். இதற்கு காரணம் என்ன? அவனிடம் வந்த மேட்டிமை. அவனையும் அறியாமல் சத்துரு பொல்லாதவன் அவனை மேட்டிமை உள்ளவனாக, பெருமை உள்ளவனாக மாற்றி போட்டான். ஆகவேதான் அவன் இந்த காரியத்திற்கு துணிந்தான். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய குற்றமாகப்பட்டது, பாவமாகப்பட்டது. கர்த்தர் தாவீதை தண்டிக்க அப்படியே சித்தம் கொண்டார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா! எவ்வளவு ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை இவனுக்காக யுத்தங்களை நடப்பித்த அந்த நிலையை மறந்து போனானே தாவீது. தன்னுடைய பலன் எப்படி இருக்கிறது என்பதை அறிய, என்னை புறக்கணித்து விட்டானே என்ற அந்த வேதனையிலே ஆண்டவர் தாவீதை தண்டிக்க அப்படியே சித்தம் கொண்டார். என்ன தண்டனை? வாசிப்பு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 24 அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களையும் உங்களுக்கு முன்னாலே வாசிக்கிறேன். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? எப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பார்த்தீங்களா, எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே. தாவீது தன்னை மறந்து தன்னுடைய பலத்தை நம்புகிறானே என்ற காரணத்தினாலே ஆண்டவர் துக்கப்படுகிறார். தாவீதை தண்டிக்க முயற்சிக்கிறார். தாவீதினுடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்திடம் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எப்படியாக 3 தண்டனைகள். இதில் எந்த தண்டனையை அவன் தேர்வு செய்கிறானோ அந்த தண்டனை அவனுக்கு வரும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட தாவீது உணர்வடைகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, தான் செய்தது எவ்வளவு பெரிய மகா பெரிய குற்றம், என் ஆண்டவருக்கு நேராக எவ்வளவு பயங்கரமான துரோகம் என்பதை இந்த தாவீது உணர்கிறான். மன்றாடுகிறான், தேவ சன்னிதானத்திலே வீழ்ந்து கிடக்கிறான். ஆனாலும் ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளைகளே, தண்டனையை விட்டுவிட என் ஆண்டவர் விரும்பவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! இத்தனைக்கு காரணம் என்ன? பெருமை, மேட்டிமை,
தன்னுடைய யுத்த வீரர்களுடைய திரட்சி எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற பாருங்க அந்த பெருமை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வருகிற போது அவன் கழிந்த காலங்களை மறந்து போகிறான். அதற்கு இந்த தாவீதினுடைய நிகழ்ச்சி, இந்த சம்பவம் மிக அருமையான எடுத்துக்காட்டு. பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களை பார்க்கிற போது அவருடைய கழிந்த காலங்கள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அவர்கள் நடந்து வந்த வழிகள், இவைகளை எல்லாம் ஒரு நிலைமையில வந்து ஆம் தி கிரேட் அப்படின்ட்டு ஆகிற நேரத்தில் மறந்து போகிறார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே பெருமை குடிகொண்டு விடுகிறது. அந்த பெருமை இங்கே தாவீதுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. என்ன சம்பவிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா! கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் இருந்த ஜனங்களிலே 70,000 பேர் செத்து போனார்கள். ஒரு ராஜாவுடைய பெருமையினால, ஒரு ராஜாவுடைய மேட்டிமையினால, ஒரு ராஜா தன்னுடைய கழிந்த காலத்தை மறந்த காரணத்தினாலே தேசத்தில் 70,000 பேர் செத்து விழுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று முன்னிலும் அதிகமாக தாவீது தேவ சன்னிதானத்திலே வீழ்ந்து கிடந்து அழுகிறான், அங்கலாய்க்கிறான், மன்றாடுகிறான். தன்னுடைய குற்றங்களை தேவ சன்னிதானத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே தேசத்தை விடுவியும் என்று கதறுகிறான். வாசிப்பு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய கதறுதல் எப்படியாக இருந்தது என்று 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு முன்னாலே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். எப்படி இருக்கு? நான் தான் தப்பு செய்த ஆண்டவரே, நான் தான் உமக்கு துரோகம் பண்ணின ஆண்டவரே, நான் தான் அக்கிரமம் பண்ணின ஆண்டவரே. ஆனால் இந்த ஆடுகள், இந்த ஜனங்கள், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கோபம், உம்முடைய தண்டனை என்னையும் என் தகப்பன் வீட்டையும் சாரட்டும் ஆண்டவரே என்று அருமையான தேவ பிள்ளைகளே அவன் அங்கலாய்க்கிறான், அழுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கார தூதன் அப்படியே சங்காரம் பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கார தூதன் எருசலேமுக்கு நேராக கையை நீட்டுகிறான். தாவீது கதறுகிறான். ஆண்டவர் சங்கார தூதன் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கைகளை நீட்டிய நேரத்திலே அப்படியே மனதிறக்கம் கொள்கிறார். தாவீதனுடைய மன்றாட்டு, நான் அல்லவா தப்பு செய்தேன், என் தகப்ப வீடு என்ன தண்டி ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவனுடைய இருதயத்தின் உணர்வு அருமையான தேவ பிள்ளையே, அந்த வார்த்தையின் ஆண்டவரை அசைத்தது. ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக நின்ற சங்கார தூதனை அப்படியே போதும் அப்படின்ட்டு அவனுடைய கையை கீழே போட சொல்லியாரு. இந்த நேரத்தில் தாவீது அப்படியே அர்வனாவின் களம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு, அந்த களத்தண்டையிலே நின்ற அந்த சங்கார தூதனை பார்க்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஞான திருஷ்டிக்காரன் திருப்பியும் வரான் தாவீதை பார்க்க. எப்படி அருமையான தேவ கதறுகிறான், நான் இல்லை ஆண்டவரே தப்பு செய்தேன், தண்டனை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை மிக அருமையான தேவ பிள்ளையை சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். இந்த நாட்களிலே தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆமேன் செய்த குற்றத்திற்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக தண்டனைகள் வருகிற போது நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களிலே எத்தனை பேர் இந்த அறிக்கை செய்ய தயாராக இருக்கிறார்கள்? அப்படியாக அறிக்கை செய்கிறவர்கள் எந்திருப்பார்களே, ஆனால் இந்த தேசம் இத்தனை பயங்கரமான அழிவுக்கு நேராக சென்றிருக்காது தேவ பிள்ளையே. அல்லேலூயா! இந்த காரியத்தை இதோடு நான் விட்டு விடுகிறேன், இதற்கு மேல் உள்ளே போக நான் விரும்பவில்லை. ஆக தாவீதின் இந்த கதறலை, இந்த குமுறலை என் ஆண்டவருடைய இதயம், குமுறல் என் ஆண்டோடைய இதயத்தை அசைத்தது. அப்படியே சங்கார தூதனை கையை கீழே போடணும்னு சொல்றாரு.
அப்படியே சங்கார தூதன் அரண்மனாவின் களத்தில் நிற்கிறத இந்த தாவீது பார்க்கிறான். அருமையான தேவ அப்படியே விழுந்து கிடக்கிறான். இப்போ மறுபடியும் காத்து என்கின்ற ஞான திருஷ்டிக்காரன் தாவீதை பார்க்க வருகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதிடத்தில் அவன் சொல்கிறான், நீ அரண்மனாவின் களத்திலே என் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியிடு என்று கூறுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட தாவீது அப்படியே அரண்மனாவின் களத்தை விலைக்கு வாங்குகிறான். அங்கே என் ஆண்டவருக்கு அப்படியே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சன்னிதானத்திலே அப்படியே பலியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படியே தேசத்தின் பாழ்கடிப்பு, அருமையான தேவ பிள்ளையே, பொல்லாத சங்காரம் அப்படியே அங்கே நின்று போகிறது. தாவீது என் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என் ஆண்டவர் காண காரணம் என்ன என்பதை பற்றி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய அநியாயமும் அக்கிரமமும் மேட்டிமையும் கொண்டு, அருமையானவர்களே, பெருமையும் கொண்ட இந்த தாவீதை என் ஆண்டவர் எப்படி இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார் என்கின்ற காரியத்தை இதற்குள்ளே இருந்து நான் உனக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தேவப்பிள்ளையே, தப்புதான், தவறுதான். ஆண்டவரை மறந்து தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டான். ஆண்டவருக்கு கோபம் வந்தது உண்மைதான், ஆண்டவர் தண்டித்தது உண்மைதான். ஆனால் அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது தேவ பிள்ளையே? நானும் என் தகப்பன் வீட்டாரும் ஆமென் இந்த காரியத்திற்கு தண்டனை பெற்றா சரி, இந்த ஆடுகள் என்ன செய்தது? தவறு செய்தது நான் அல்லவோ? ஆண்டவரை, இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் ஜனங்கள் என்ன செய்தது? ராஜா தன்னுடைய ஜனங்களுடைய நல்வாழ்வுக்காக எவ்வளவு தூரத்தில் ஆமென் அக்கறையுள்ள மனிதனாக இருந்தான் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது அல்லவா? அருமையான தேவ பிள்ளையே, குற்றம் செய்தேன், தப்பு செய்த உண்மைதான் ஆண்டவரே, அது நான் அல்லவா செய்தேன் அப்படின்னா அதற்காக தண்டனை எனக்கு அல்லவா வரணும், என் தகப்பன் வீட்டுக்கு அல்லவா வரணும். இந்த ஆடுகள் என்ன செய்தது? செத்து விழுகிறது. 70,000 பேர் செத்து போறார்களே. அருமையான தேவ பிள்ளையே, இந்த அங்கலாய்ப்பின் சத்தம் என் ஆண்டவருடைய இருதயத்திலே தாவீது செய்த பாவத்தை, அவனுக்கு ஏற்பட்ட பெருமையை, அவனுக்கு ஏற்பட்ட மேட்டிமையை மறக்க பண்ணியது. என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு மனதுருகினார். தேசத்திலே என் ஆண்டவர் சங்காரத்தை நிறுத்தி போட்டார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, வாழ்க்கை வசதிகள் ஏற்படுகிற போது, நம்முடைய நிலைமை பன்மடங்கு உயர்கிற போது நாம் கழிந்த காலத்தை மறந்து போக வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை மறந்துவிட்டு மனதும் மாமிசமும் விரும்புகிற அளவிலே நாம் வாழ்வோமே ஆனால் நிச்சயம் நிச்சயம் என் ஆண்டவர் தண்டிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே தாவீதை என் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காண ஆமென் அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை தேசத்திற்கு வரக்கூடாது, என் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் சன்னிதானத்திலே ஆமென் முழு இதயத்தோடு விண்ணப்பம் பண்ணினானே, அது என் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது. ஆகிய ஆண்டவர் இதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை காண இது ஒரு காரணமாக இருந்தது. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேனப்பா. உன்னுடைய கரத்திலே ஆண்டவரே தேவரேகளை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, அடிமை ஆண்டவரே தேவரே சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே தேவரே, நீர் உன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே உணர்வை கொண்டும் என் ஆண்டவரே வாழ்க்கை ஆசீர்வாதமாக உயர்கிற போது கழிந்த காலங்களை மறந்து போகாதிருக்க கிருபை தாரும். என் ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்பிதங்களுக்காக, நாங்கள் செய்த அநியாயங்களுக்காக என் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஜனங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற உணர்வு தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு வரட்டும். கர்த்தர் மகிமைப்படும். உடைய கரத்தில் அடிமை தாழ்த்துகிறேன். சகல துதியும் கனமும் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.